ஒரு திருடன் ஒருவன் ஒரு ஆட்டை திருடினான். அந்த ஆட்டை வெட்டினான். அந்த ஆட்டை கொண்டு போய் மார்க்கெட்டிலே நன்றாக விற்றான். விற்று முடித்த பிறகு மீதம் இருந்த ஆட்டுக்கறியை சமைத்து தின்றான். திருடினான், வெட்டினான், விற்றான், மீதம் இருந்ததை சமைத்து தின்றான். எப்படியோ இவன் திருடியதும் வெட்டியதும் விற்றதும் சமைத்ததும் தின்றதும் யாரோ ஒருவருக்கு, வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிந்து போனது. உடனே அவன் கைது செய்யப்பட்டான். நீதிமன்றத்திலே நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டான். இந்த நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்படுவதற்கு முன்பாக அவனுக்கென ஒரு வக்கீல் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டான். வாதாட வேண்டும். அந்த வக்கீல் இவனிடத்தில் கேட்டார், எதையும் மறைக்காமல் உண்மையை சொன்னால் நான் உன்னை காப்பாற்றுவேன். உடனே அவன் திருடியதை ஒப்புக்கொண்டான், அதை வெட்டியதை ஒப்புக்கொண்டான், அதை விற்றதை ஒப்புக்கொண்டான், மீதம் இருப்பதை சமைத்ததை ஒப்புக்கொண்டான், தின்றதை ஒப்புக்கொண்டான், எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். உடனே வக்கீல் சொன்னார், 100% தவறு செய்திருக்கிறாய். இருந்தாலும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என சொன்னால் எனக்கு ஃபீஸாக 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும். உடனே அவன் சொன்னான், 1000 தானே, கொடுத்து விடுகிறேன் என சொல்லி அந்த வக்கீலுக்கு வாக்கு கொடுத்தான். உடனே அந்த வக்கீல் அவனிடத்தில் சொன்னார், நீதிமன்றத்துக்கு உள்ளே போனவுடன் உன்னை ஒரு கூண்டில் ஏற்றி நிறுத்துவார்கள். அங்கே உன்னிடம் எதிர்தரப்பு வக்கீல் கேள்விகளை கேட்பார், அல்லது வேறு யாராவது கூட கேள்வியை கேட்பார்கள். நீதிபதியே கூட சில வேளைகளிலே உன்னிடம் கேள்விகளை கேட்பார். நீ சொல்ல வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் ஒரு பேப, இதைத்தான் நீ சொல்ல வேண்டும். வேற எதுவும் வாய் திறந்து சொல்லக்கூடாது. உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் பேப, வேற எதுவும் நீ சொல்லக்கூடாது என சொல்லி கொடுத்து விட்டார். இவன் கூண்டுக்குள் ஏறினான். எதிர்தரப்பு வக்கீல் வந்தார். இவன் பெயரை கேட்டார். உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் பேப என்றான். நீ திருடினாயா என கேட்டார். உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் பேப என்றான். நீ திருடியதை விற்றாயா, சமைத்து உண்டாயா, இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனார். எல்லா கேள்விக்கும் அவன் தந்த ஒரே பதில், உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் பேப என்றான். நீதிபதி இதை பார்த்து கொண்டே இருந்தார். நீ இப்படியெல்லாம் வக்கீல் கேட்கிற பொழுது ஒரே பதிலை சொல்லக்கூடாது, உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் ஒரு பேப என நீதிபதிக்கும் சொன்னான். இவன் கிறுக்கு பிடித்திருப்பவன் போல் இருக்கிறது. இவன் தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இவன் திருடி இருக்க வாய்ப்பே இல்லை, இவன் ஏதோ பைத்தியம் போல் இருக்க நினைத்து கொண்டு உடனே இவன் விடுதலை ஆகிறான் என சொல்லி தீர்ப்பு எழுதி அவனை விடுதலை செய்து விட்டார். வெளியில் வந்தான். வெளியில் வந்தவுடன் இவனுக்காக வாதாடிய வக்கீல் ஓடி வந்தார். அவனை கட்டிப்பிடித்து, வெளியில் வா, வெரி குட், வாழ்த்துக்கள், நான் முன்னது சொன்னது போல 1000 ரூபாய் ஃபீஸை எடு சொன்னார். உனக்கும் பேப, உங்க அப்பாவுக்கும் ஒரு பேப என்றான். அன்புக்குரியவர்களே, பொய்யான வாழ்க்கை என்பது அது நீண்ட நாட்கள் வாழ முடியாது. ஒரு பொய்யான வாழ்க்கையிலே நீண்ட நாட்கள் பயணிக்க முடியாது. ஒரு நாள் நிச்சயம் நாம் அகப்படுவோம், மாட்டிக்கொள்வோம். ஒரு பொய்யான ஆன்மீகத்தை நீண்ட நாட்கள் ஒரு கத்தோலிக்கர் வாழ முடியாது. பொய்யான ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு, முகமுடி போட்டுக்கொண்டு, ஒரு வெளிவேடக்காரரை போல நீண்ட நாட்கள் கடவுளுக்கு முன்னால் நடிக்க முடியாது. குடும்பத்தில் இருப்பவர்களை வேண்டுமானால் கொஞ்ச நாட்கள் ஏமாற்றலாம், நண்பர்களை வேண்டுமானால் இன்னும் கொஞ்ச நாட்கள் ஏமாற்றலாம், வேலை செய்கின்ற இடத்திலே கொஞ்சம் ஏமாற்றலாம், முன்பின் தெரியாதவர்களை மொத்தமாய் கூட ஏமாற்றலாம். ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுளுக்கு முன்னால் ஒரு பொய்யான ஆன்மீகத்தை கொண்டு நான் உன்னை நம்புகிறேன், உன்னை விசுவசிக்கிறேன், உன்னை பின்பற்றுகிறேன் என சொல்லி பொய் பித்தலாட்டம் எல்லாம் நீண்ட நாட்கள் செல்லாது. அதைத்தான் இன்றைய இறை வழிபாடு, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் நமக்கு மைய செய்தியாக தருகின்றன. புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள்.
இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். என்ன அர்த்தம்? இந்த உலகம் வேறு ஒரு போக்கு கொண்டிருக்கிறது. அது பொய்யானவற்றை உண்மை என கற்பிக்கிறது. அது ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அது சித்தரிக்கிறது. உண்மையை கூட இல்லை என சொல்லுகிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. பொய்யை கூட உண்மையாகவே பிரதிபலிக்கிற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. ஒரு தவறான ஆன்மீக நோக்கத்திலே அது உங்களை இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. உண்மை கடவுளை விட்டு உங்களை அது தூர அழைத்து செல்லுகிறது. ஒரு மாதிரி எமோஷனல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு விதமான உணர்ச்சி பூர்வமான ஆன்மீகம். 10 நிமிடம் உணர்ச்சி, அதன் பிறகு மீண்டும் அதே கதை. அதுவல்ல ஆன்மீகம், அதுவல்ல கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது, வாழ்ந்து காட்டியது. அதனால்தான் புனித பவுல் ரோமிய மக்கள் அப்படியாக வாழ்வதை பார்த்து அவர் சொல்லுகிறார், உலகின் போக்கின்படி ஒடுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. நம்முடைய உள்ளம் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் கொண்டாடுகிற ஒவ்வொரு திருப்பலியும், நாம் பங்கேற்கிற ஒவ்வொரு நற்கருணையும், நாம் உட்கொள்ளுகிற ஒவ்வொரு நற்கருணையும் நமது உடலையும் உள்ளத்தையும் அது புதுப்பிக்க வேண்டும். என் உள்ளத்தை புதுப்பிக்காத நற்கருணை அது நற்கருணையாக இருக்க முடியாது. என் உள்ளத்தை புதுப்பிக்காத திருபலி அது திருபலியாக இருக்க முடியாது. என் உள்ளத்தை புதுப்பிக்காத வழிபாடு அது வழிபாடாக இருக்க முடியாது. அப்போ என்னுடைய உள்ளத்தை புதுப்பிப்பதற்கு நான் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் இல்லாமல் நம் கடவுள் நம்மை மீட்க மாட்டார். கடவுளால் மீட்கப்பட வேண்டும் என சொன்னால், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என சொன்னால், கடவுள் நம் குடும்பத்திற்குள் கடந்து வர வேண்டும் என சொன்னால், கடவுள் நம் வீட்டுக்குள் வர வேண்டும் என சொன்னால், கடவுள் நமக்கு புதுமைகளை செய்ய வேண்டும் என சொன்னால், நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். அவருக்கு இந்த உள்ளத்தை புதுப்பிப்பதற்கு அனுமதி தர வேண்டும். அதைத்தான் ரொம்ப அழகா சொல்றாங்க, இந்த உலகின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அதை அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். மேலோட்டமான விசுவாசம், மேலோட்டமான நம்பிக்கை, மேலோட்டமான திருப்பலி, மேலோட்டமான நற்கருணை, மேலோட்டமான ஒரு கிறிஸ்துவ வாழ்வு அது உண்மையான கடவுளுடைய அந்த நல்லதை காட்டாது, நிறைவானதை நோக்கி நம்மை அழைத்து செல்லாது. நான் நிறைவானவரை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளத்தை நான் சற்று தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனது உள்ளத்தை நான் வருடி பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு வெளிவேடத்தை நானும் பூசிக் கொண்டிருக்கிறேனா? ஒரு முலாம் பூசிய வாழ்க்கையில நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? கடவுளுக்கு முன்னால் என்னால் நான் பரிசுத்தமா இருக்கிறேன் என சொல்ல முடியுமா? கடவுளுடைய அந்த நற்கருணைக்கு முன்னால் நான் தூய்மையாகத்தான் இருக்கிறேன் என சொல்லி நம்மில் எத்தனை பேரால் சொல்ல முடியும், என்னையும் உட்பட? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் தருகிற அற்புதமான ஒரு அழைப்பு, நம்முடைய உள்ளத்தை நாம் புதுப்பிக்க வேண்டும். வெளி வேடத்தை நாம் களைய வேண்டும். உட்புறத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்குத்தான் 40 நாட்கள் தவக்காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து 40 நாட்கள், ஞாயிற்றுக்கிழமையை சேர்த்தால் 46 நாட்கள். அந்த 46 நாட்களும் அல்லது ஞாயிறு தவிர்த்து 40 நாட்களும் நமது உள்ளத்தை புதுப்பிப்பதற்காக, நமது சிந்தனைகளை புதுப்பிப்பதற்காக, நமது எண்ணங்களை புதுப்பிப்பதற்காக, வெறுமனே வெளி அலங்காரங்களில் தவத்தை மேற்கொள்வதற்காக அல்ல. வெறுமனே மேலோட்டமான ஒரு தவத்தை, ஒரு உபவாசத்தை மேற்கொள்வதற்காக அல்ல. உள்ளத்தின் உபவாசம், உடலின் உபவாசம் அல்ல, உள்ளத்தின் உபவாசம், பேச்சில் உபவாசம், சிந்தனையில் உபவாசம். கெட்ட எண்ணங்களிலிருந்து நான் உபவாசம் பெற்று வெளியில் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெளிவேடம் இல்லாத ஒரு வாழ்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆன்மீகம். அதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழைக்கிறது. ஒருவேளை நாம் அப்படி மேலோட்டமான ஒரு தவத்தை, மேலோட்டமான முயற்சிகளை, மேலோட்டமான ஒரு ஆன்மீகத்தை, ஒரு பொய்யான ஆன்மீகத்தை, வெளிவேடமான ஒரு ஆன்மீகத்தை வைத்திருக்கிறோம் என சொன்னால், பேதுரு எழுதிய 2வது திருமுகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லுகிறார், நாய்
தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும். பிராக்டிக்கலா பேசுறார் பேதுரு. நிறைய தடவை நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், நாய் அதுவே கக்கும், மறுபடியும் அதுவே போய் அதை தின்னும். பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும். நான் உண்மையாகவே என்னுடைய வாழ்வை புதுப்பிக்கவில்லை என சொன்னால் நான் மீண்டும் பழைய பாவத்தில் தான் விழுந்து கொண்டிருப்பேன். நான் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். மீண்டும் முலாம் பூசிக்கொண்டே இருப்பேன். மீண்டும் ஒரு முகமுடியை அணிந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் நான் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்திருப்பவர்களையும் கடவுளையும் ஏமாற்றிக் கொண்டே இருப்பேன். இறுதியிலே ஏமாற்றத்தோடு அந்த 6 அடி குழிக்குள் போய் சேர்ந்து விடுவேன். அப்போ உண்மையான ஒரு மனமாற்றம், உண்மையாகவே என்னை புதுப்பிப்பதற்கு நான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்துல பரிசேயரும் வரி தண்டுபவரும் அங்கே போகிறார்கள். பரிசேயர் என்ன சொல்லுகிறார்? நிமிர்ந்து பார்த்து, அந்த ஒவ்வொரு தோரணையும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தோரணை நிமிர்ந்து பார்த்து திமிரான உள்ளத்தோடு கடவுளை பார்த்த வண்ணமாக, நான் ஒரு நாளைக்கு 3 முறை நான் நோன்பு இருக்கிறேன், எனது சொத்திலே நான் இவ்வளவு கொடுத்து விடுகிறேன், நான் சம்பாதிப்பதிலே இவ்வளவு காணிக்கையாக கொடுக்கிறேன். கடவுள் கேட்கிறார், சோ வாட்? இப்ப என்ன அப்போ அதுக்குன்றார்? இப்ப என்ன அப்போ அதுக்கு? மாமா 3 வேளை நோன்பு இருந்த, என்ன அப்போ? சொத்துல பாதி கொடுத்த, என்ன அப்போ? சம்பாதிக்கிறதுல கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்த, என்ன போன்றார்? இப்ப என்ன அப்போ என்ன பண்ணோன்ற? உன்னிடம் இருக்க வேண்டியது இல்லை. ஆனால் வரி தண்டுபவனோ தன் மார்பில் அடித்துக்கொண்டு அண்ணாந்து பார்க்க கூட தகுதி இல்லாமல், ஐயோ என்ன வார்த்தை, அண்ணாந்து பார்க்க கூட தகுதி இல்லாமல் தன்னுடைய பழைய இயல்பை, தன்னுடைய பாவ வாழ்க்கையை, தனது கஷ்டத்தை, தனக்குள் இருக்கிற வரிகளை அவன் ஏற்றுக்கொண்டு, தன் இயலாமையை ஏற்றுக்கொண்டு கடவுளிடத்திலே அவன் தன்னை சரணாகதியாக்கினான். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த 2 பேர்ல யார் உண்மையான ஆன்மீகம்? அந்த வரி தண்டுபவனுடைய ஆன்மீகம் தான் உண்மையான ஆன்மீகம். தன்னையே உடைத்துக் கொள்வது, தன்னையே ஆண்டவருக்கு முன்னால் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒப்பு கொடுப்பது, ஏற்றுக்கொள்வது, இருப்பது போல் நம்மை கடவுளிடத்தில் கொடுப்பது, அவரை புதுப்பிக்க அனுமதிப்பது, அதுதான் இன்றைக்கான அழைப்பாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அப்போ எப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய வேண்டும்? அதைத்தான் எசாயா இறைவாக்கினர் 58ஆம் அதிகாரம் 7 - 10 வரை இருக்கிற வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடை கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. வெளிவேடத்தோடு ஜபம் செய்வதும் ஒரு விதமான ஒரு மாயையில இருப்பதும் அல்ல, மாறாக உண்மையான வாழ்க்கை, பிராக்டிக்கலாக வாழ்ந்து காட்டுவது. ஒருவன் பசியாய் இருக்கிறான் சொன்னால் அவன் பசியை போக்குவது, ஒருவனுக்கு ஆறுதல் வேண்டும் என சொன்னால் அவனுக்கு ஆறுதல் தருவது, ஒருவன் தேவையில் இருக்கிறான் சொன்னால் அவன் தேவையை பூர்த்தி செய்வது, ஒருவனுக்கு உடன் இருக்க வேண்டும் என சொன்னால் உடன் இருப்பது. அதுதான் உண்மையான இயேசு ஆன்மீகம். அதைத்தான் இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் செய்ததாக நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ரொம்ப அடுத்த வரி ரொம்ப அழகா சொல்லுது. அப்பொழுது உங்கள் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது ஒளி வீசும், அப்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தில் பயணிக்க வேண்டும். வெளி வேடம் வேண்டாம், வெளி வேடத்தில் போட்டுக் கொள்ளுகிற மாயைகள் வேண்டாம். உள்ளத்தை சுத்தம் செய்கிற காரியங்களில் இறங்குவோம். இந்த ஆண்டு தவக்காலம் அது என் உள்ளத்தை மாற்றுகிற தவக்காலமாக, என் வாழ்வையே மாற்றி போடுகிற தவக்காலமாக, உண்மை ஆன்மீகத்தில் நான் பயணிக்கிற தவக்காலமாக அது அமையட்டும். கடவுள் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.